இலங்கையில் வாழ்ந்த ஒரு மிக முக்கியமான மார்க்கறிஞர் சூதாரி. இந்த பிரதேசத்தை சேர்ந்தவர். நானும் என்ற நண்பர்கள் கொஞ்சம் பேரும் இப்போ ஒரு 17-18 வருஷங்களுக்கு முன்னால மசூத் அலிம் அவர்களுடைய வரலாற்று நிகழ்வுகளை கொஞ்சம் தொகுக்கிறதுக்கு முயற்சியோடு செய்தோம். அப்ப அந்த நேரம் உயிரோடு இருந்த அவருடைய நண்பர்கள், அவர்கிட்ட படித்தவர்கள், இவங்களை நிறைய பேர் நாங்கள் சந்திச்சு பேசிட்டோம். அதில் ஒருத்தர் ஒரு அழகான விஷயம் ஒன்று சொன்னார். மசூத் அலிம் அவர்கள் என்ன செய்வார்கள், இந்த கந்தூரி நிகழ்வுகள்ல, இந்த மௌலித் நிகழ்வுகள்ல அவர் உரையாடுவார், பயான் செய்வார். அதில் ஒரு விஷயம் சொல்லுவார், கந்தூரிகளுக்காக நாங்கள் நிறைய செலவு செய்கிறோம். அடுத்தவர்களுக்கு உணவளித்தல் என்று சொல்றது ஒரு உயர்ந்த சதகா. ஆனால் சதகாக்களில் மிகச்சிறந்த சதகா எது தெரியுமா? நீண்ட காலம் பயன் தரக்கூடிய சதகா தான் மிகச்சிறந்த சதகா. இது எல்லா இமாம்களும் வலியுறுத்துகிற ஒரு விஷயம். அது அவர் சொல்றார். நாங்கள் சதகத்துல் ஜாரியான்னு சொல்லுவோம். நாங்கள் மரணிப்பதற்கு பிறகும் எங்களுக்கு நன்மைகளை கொண்டு வந்து சேர்க்கிற சதகா. அத்தகைய சதகாக்களை நாங்கள் ஏன் செய்யக்கூடாது? இந்த பிரதேசத்தில் படிப்பதற்கு வசதி இல்லாத பிள்ளைகள் எத்தனையோ இருக்கின்றார்கள். திருமணம் முடிக்கிறதுக்கு வசதி இல்லாத எத்தனையோ பெண் பிள்ளைகள் இருக்கின்றார்கள். ஒரு தொழில் செஞ்சு கொள்றதுக்கு வசதி இல்லாதவர்கள் எத்தனையோ பேர் இருக்கின்றார்கள். வறுமையில் வாடுகின்ற குடும்பங்கள் எத்தனையோ இருக்கின்றன. நோயாளிகள் எத்தனையோ பேர் இருக்கிறார்கள். இவர்களுக்கு எல்லாம் உதவி செய்வது என்று சொல்வது அது மிகப்பெரிய சதகா. நீண்ட காலம் எங்களுக்கு நன்மைகளை தொடர்ந்து தரக்கூடிய, நீண்ட காலம் பயனளிக்கக்கூடிய சதகா. நீங்கள் நபி அவர்களுடைய பிறந்த நாளுக்காக நீங்கள் செய்கின்ற சதகாக்களில் இந்த சதகாவை சேர்த்துக் கொள்ளுங்கள். நபி அவர்களுடைய பிறந்த தினத்தை மையப்படுத்தி எத்தனையோ நற்காரியங்கள் நாங்கள் செய்வோம். நிறைய இபாதத்துகளை நாங்கள் ஈடுபடுறோம். விக்ரு, சலவாத்து போன்ற நிறைய இபாதத்துகள் செய்வோம். உணவளித்தல் போன்ற நிறைய சதகாக்கள் செய்வோம். ஏன் எங்களுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பிறந்த தினத்தை முன்னிறுத்தி 10 பிள்ளைகளுக்கு அவர்களுடைய பாடசாலைக்கு தேவையான உபகரணங்களை வாங்கி கொடுக்க முடியாது? ஒரு வசதியற்ற ஒருவருக்கு வீடு கட்டிக் கொடுக்க முடியாது? தொழில் இல்லாத ஒருத்தருக்கு ஒரு தொழில் வாய்ப்பை பெற்றுக் கொடுக்க முடியாது? இது ஒவ்வொன்றையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பிறப்பை அல்லது இந்த மாதத்தினுடைய சிறப்பை முன்னிறுத்தி நாங்கள் செய்கிறோம் என்று சொல்ற ஒரு நல்ல சுன்னாவை நாங்கள் உருவாக்க முடியும். அதனை அந்த காலத்தில் மசூத் அலிம் அவர்கள் இந்த மக்களுக்கு ஞாபகப்படுத்தினார்.